ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் நிறையா விஷயத்தை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப அழகாக சொன்னாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சிவா சிந்துவை பிரிக்கிறதுக்காக நிறையா சதித்திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் சிந்துக்கிட்ட மகா பேசும்போது மென்டல் டார்ச்சர் கொடுத்து இப்போ எப்படியாவது சிந்து மனசில் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி நம்மளால் சிவாவுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களே பிரிஞ்சு போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் மகா இன்றைக்கி சிந்துக்கிட்ட பேசினாங்க. ஆனால் சிந்து பதிலடி கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி மகா பேசினதுக்கப்புறம் சிந்து அப்படியே கலங்கி போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய ஸ்டோரியை இன்றைக்கி ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த ஒரு ப்ரோமோவும் நடந்துச்சு. அதில் பார்த்தா சிவா கிட்ட ஸ்னேகா பேசான பேச்சு பேசினாங்க. ஸ்னேகா பேசுகிறதுல பார்த்தோன்னா அங்கே மகாவும் ஸ்னேகாவும் பேசி வச்சுக்கிட்டு பேசின மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன், மூளையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்க மாட்டேன், உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், உன்னை விட்டுருவேன், ஆனால் சிந்துவை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு தான் சிவா எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா சிந்துவை ஏதாவது பண்ணினா அப்புறம் அவ்வளோதான், நடக்கிறதே வேறங்கிற மாதிரி தான் வார்னிங் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா காயத்ரியுடைய கல்யாண விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ கல்யாண விஷயத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா சம்பத் மாறனோட பிரச்சனை என்ன கொண்டு வருவாங்கன்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கான எபிசோட் நடந்துகிட்டு இருக்கும்போதே மகா எசகிக்கிட்ட நீ போய் சம்பத் மாறன்ட்ட சொல்லி பிரச்சனை பண்ண சொல்லு, அப்போ தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பயப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு ஒரு டார்கெட் வச்சு தான் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தோம்னா அங்கே கோயிலுக்கு போயிருக்கிற நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பைரவி கிட்ட அந்த ரவுடி மேலே இடிச்சிட்டு போனாங்க இல்லையா. அப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த பக்கத்து ஆறுமுகம் போய் பார்க்கும்போது ஆறுமுகத்துக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு. அந்த கழுத்தில் போட்டிருந்த அந்த புலிப்பல் டாலர் இருக்குல்ல, அது ஞாபகம் வந்துட்ட மாதிரி இருக்குது. அதனால் நாளைக்கான எபிசோட் ஆரம்பமே அதிரடியாக அனல் பார்க்க போகுது அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. ஏன்னா இப்போ எப்படி பார்த்தாலும் ஆறுமுகத்துக்கு லாபம் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால துரத்தி பிடிச்சி 2 சாத்துனாருன்னா நானும் சம்பத்து தான் நானும் மாறனும் தான் வந்தோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிவிட்டு அடுத்து மாறன் மிலிட்ரிக்காரருக்கும் நல்லா அடி உண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்படி அடித்து எல்லாத்தையும் பிடிச்சி தூக்கி ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னா இவங்க மூலமாக காயத்ரியோட கல்யாண விஷயத்துக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இதுக்கிடையில் எத்தனையோ தடவை ஆறுமுகம் பைரவி கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீ சஞ்சயை நம்பாத, சஞ்சய் சரியில்லைன்னு. ஆனால் இன்றைக்கி கூட எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏரியாவில் என் ஃப்ரெண்டு தான் போலீஸாக இருக்கார், அதனால் சஞ்சய் இருக்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் சஞ்சய் கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கூட எபிசோடில் அதாவது பார்த்தோம் அப்படின்னா பைரவி சஞ்சய்க்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினாங்க. அப்போ இப்போ வரைக்கும் அவங்க புரிஞ்சுக்கலையாட்டிருக்கு சஞ்சயை பற்றி. ஏன்னா ஆறுமுகம் சொன்னதே அவங்க கேட்கல, அதனால் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் அடுத்து வர ஸ்டோரியில் எதை முதல்ல கொண்டு எப்படி சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் கெஸ் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் கொண்டு போகிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், மற்ற கதையை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கான எபிசோடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டோரியெல்லாம் ஒரு வாரத்துக்கு மேலே கொண்டு போகலாம் எனக்கு தெரிஞ்சு. அப்படி அந்த அளவுக்கு அப்படியே லென்த்தியாக கொண்டு போகலாம். ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்டோரியை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கடன்னு கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது செம்ம பெரிய சுவாரஸ்யம் தான். அதனால் நாளைக்கான எபிசோட் சம்பந்தமாக ஏதாவது ஒரு ப்ரொமோ கொடுத்தாங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ப்ரொமோவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்பவுமே இந்த மாதிரி கஞ்சத்தனம் பண்ணுறாங்க. பார்க்கலாம் நாளைக்கான எபிசோடு எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறத பார்த்துட்டு அடுத்த ஸ்டோரி எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது சம்மந்தமாக நாளைக்கு முடிஞ்சால் 2 ப்ரொமோ பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.